அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கும் கோவில் சிவகங்கை சீமையிலேயே அழகாக அமைய பெற்றுள்ள நாட்டரசன் கோட்டை கண்ணாத்தாள் கோவிலை தான் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நாட்டரசன் கோட்டை கண்ணாத்தாள் கோவில் அல்லது கண்ணுடைய நாயகியம்மன் கோவில் சிவகங்கையிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவிலும் நாட்டரசன் கோட்டை என்னும் ஊரில் அமைந்துள்ளது. இவ்வூரில் தான் கம்பர் தனது இறுதி காலத்தை கழித்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே கம்பருக்கு ஒரு சமாதியும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த தாயோட பேர் கண்ணுடைய நாயகி அம்மன். இது வந்து சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நாட்டரசன் கோட்டையில் இருக்குது இந்த ஊர். இங்கே வந்து திருவிழாக்கள்னு சொல்லிட்டு பார்த்துட்டிங்கன்னா வைகாசி திருவிழா, களியாட்ட திருவிழா வந்து ரொம்பவும் சிறப்பு வாய்ந்தது. இந்த தாயை வந்து வழிபட்டிங்கன்னா கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அத்தனையுமே நிறைவேற்றி கொடுப்பாங்க இந்த கண்ணுடைய நாயகியாக தான். கண் தெரியாதவர்கள் 48 நாட்கள் விரதமிருந்து இக்கோயிலில் தங்கியிருந்து தினமும் அம்மனை வழிபட்டு அம்பாளுக்கு செய்யப்படும் அபிஷேக தீர்த்தத்தை கண்களில் விட்டால் கண் பார்வை கிடைக்கும் என்பது மக்களோட நம்பிக்கையாக இருக்குது. இந்த சாமிக்கிட்ட போய் நீங்கள் என்ன வேண்டுனாலும் சரி அப்படியே நிறைவேற்றி கொடுப்பா இந்த நாட்டரசன் கோட்டை கண்ணுடைய நாயகி அம்மன். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, ரொம்ப கஷ்டப்படுறவங்க இங்கே போயிட்டு எனக்கு நல்லபடியாக குழந்தை பிறக்கணும், ஒரு குழந்தை பாக்கியம் கொடுங்க தாய் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்த வருஷமே குழந்தை பிறக்கும். அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்த தாய் தான் இவங்க. மக்கட்பேறு இல்லாதவர்கள் அம்மனிடம் கரும்பு தொட்டில் எடுப்பதாக வேண்டிக் கொள்கின்றனர். குழந்தை பாக்கியம் கிடைத்ததும் வேண்டுதலை நிறைவேற்றுகிறார்கள். இந்த தாயிட்ட வந்து வேண்டிக்கிறாங்க, இது மாதிரி எனக்கு நல்லபடியாக குழந்தை பிறந்துச்சுன்னா உனக்கு கரும்பு தொட்டில் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி குழந்தையும் பிறந்துடுது. குழந்தை பிறந்த உடனேயே கரும்பு தொழில் கட்டி அந்த வேண்டுதலை வந்து நிறைவேற்றுகிறாங்க இந்த தாய்கிட்ட. கண்ணாத்தாளின் அருளால் பிறக்கும் குழந்தைகளுக்கு கண்ணன், கண்ணப்பன், கண்ணகி, கண்ணாத்தாள் என்றும் பேர் சுட்டுறாங்க. இந்த சாமிக்கிட்ட போயிட்டோம்னாவே நல்லபடியாக வந்து குழந்தை பிறந்துடும். குழந்தை பிறந்ததுக்கப்புறம் கரும்பு தொட்டில் கட்டுறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் தன்னுடைய குழந்தைகளுக்கு கண்ணுடைய நாயகி, கண்ணாத்தாள், கண்ணப்பன் இப்படி சாமி ரிலேட்டடாக பேர் வைக்கிறாங்க. அவ்வளோ சக்தி வாய்ந்த தாய் தான் இவங்க. இந்த கண்ணுடைய நாயகி அம்மன் கோவிலை வந்து ஆண்டுதோறும் மாட்டுப்பொங்கல் முடிஞ்சு வரும் செவ்வாய்க்கிழமையில் வந்து பொங்கல் விழா வந்து நடத்துவாங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. உலகத்தில் எங்கே இருந்தாலும் இந்த பொங்கல் திருவிழாவுக்கு எல்லா மக்களும் வந்து கூட்டமாக சேர்ந்து பொங்கல் வைப்பாங்க. அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்தது இந்த பொங்கல் திருவிழா. வருஷம் மாட்டுப்பொங்கல் முடிஞ்சு வர செவ்வாய்க்கிழமையில் பொங்கல் வைப்பாங்க. இந்த தாய்கிட்ட போயிட்டிங்கன்னா கண் பிரச்சனைகள் அனைத்துமே நிறைவேறும். குழந்தை பேர் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்த தளத்திற்கு நாமும் செல்வோம். சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நாட்டரசன் கோட்டைக்கு இந்த கண்ணுடைய நாயம்மனை வழிபடுவோம். சிறப்பு பலன்களை பெறுவோம். நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதிகளவு ஷேர் பண்ணுங்கள், அதிகளவு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இதுக்கப்புறம் போடக்கூடிய ஷார்ட்ஸ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி மக்களே.